வணக்கம் அன்பு நண்பர்களே. தேர்தல் அப்படின்னாலே சர்வே தான். சர்வேக்கள் மூலமா எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் இப்ப இந்தியா டுடே நிறுவனமும் சி ஓட்டர் நிறுவனமும் சேர்ந்து ஒரு சர்வே முடிவை வெளியிட்டிருக்காங்க. அது இன்றைய அரசியல் சூழல்ல தமிழ்நாட்டில் ரொம்ப குறிப்பா திமுக அதிமுக கூட்டணிகளோட செல்வாக்கு என்ன, தாவேகாவோட செல்வாக்கு என்ன அப்படிங்கிறத உணர்த்தியிருக்கு. இதை பத்தி நம்ம இந்த வீடியோல தான் பேச போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல இன்றைக்கு இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பினுடைய முக்கியத்துவத்தை பார்த்துடலாம். பொதுவாக தேர்தல் நேரத்தில் சர்வே எடுக்கிறது வழக்கமான ஒரு நடைமுறை தான். ஆனால் இந்தியா டுடே, அதாவது முன்னணி நிறுவனங்கள், ஊடக நிறுவனங்கள் ஒன்றான இந்தியா டுடே என்ன வகையான நடைமுறைகளை பின்பற்றுவாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷத்திலையும் ஜனவரி மாதத்திலையும் ஆகஸ்ட் மாதத்திலையும், அது தேர்தல் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், அவங்க அன்றைய கால மக்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத ஒரு சர்வே முடிவுகளா மாநில வாரியாகவும் அகில இந்திய அளவிலையும் வெளியிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பட்டியல் ரொம்ப குறிப்பாக எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதத்தில் குடியரசு தினம் முடிந்த உடனேயும், அதே மாதிரி ஆகஸ்ட் மாதத்தில் சுதந்திர தினம் முடிஞ்ச உடனேயும் மக்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத ஒரு சர்வே ரிப்போர்ட்டாக வெளியிடுவாங்க. அந்த வகையில் தான் தமிழ்நாட்டில் இப்போ வெளியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கான சர்வே முடிவு பல கட்சிகள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதில் விஜய் கட்சியினுடைய செல்வாக்கு பலருக்கு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. வாங்க நம்ம இந்த வீடியோவில் அது என்னென்ன வகையான சதவீதம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ரொம்ப முக்கியமா திமுக கூட்டணி அப்படின்னு சொல்றதை விட அதை இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நடந்து முடிந்த போன நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய சார்பில் 47% ஓட்டு எடுத்திருந்தாங்க. அதாவது மோடி வேண்டுமா வேண்டாமான்னு மக்கள் வாக்களித்த அந்த தேர்தல், அந்த தேர்தலில் 47% திமுக கூட்டணிக்கு, அதாவது இந்தியா கூட்டணிக்கு கிடைத்திருந்தது. இப்போ அதில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டு, அதாவது 2% இழப்பு ஏற்பட்டு இன்றைய களச்சூழல்ல தேர்தல் நடந்தா 45% அப்படிங்கக்கூடிய இடத்தை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த இந்தியா கூட்டணி பிடித்திருக்கிறது. அதே மாதிரி நீங்க போன பாராளுமன்ற தேர்தலை நம்ம பார்த்தோம்னா, பாராளுமன்ற தேர்தலுடைய அடிப்படையில் அதிமுக தனியாக அந்த அணி ஒரு 23% ஓட்டும், பாஜக அணி தனியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18% ஓட்டும் எடுத்திருந்தாங்க. இது இரண்டையும் கூட்டுனீங்கன்னா, அதாவது இவர்கள் 23 இவர்கள் 18, 41% ஓட்டு. நம்ம கிட்டத்தட்ட திமுக அதிமுக இடையில ஒரு 3-4% தான் வித்தியாசம் அப்படிங்கிறதா கணிப்புகளாக இருந்துச்சு. ஆனா இப்ப சி ஓட்டர் நடத்தி இருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகளுடைய அடிப்படையில பாஜக அதிமுக கூட்டணிக்கு 33% மக்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறதா கணிப்புல தெரிய வந்திருக்கு. நல்லாக உள்வாங்கிக்கணும். திமுக கூட்டணி 47 45 குறைந்திருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி 41 33 குறைந்திருக்கிறது. அதே நேரத்தில் புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகம் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் 15% முதல் 20% வரை அவர்களும் ஓட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறதா சி ஓட்டருடைய கணிப்பு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஓட்டு, ஒரு ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு அலை, அந்த எதிர்ப்பு அலையினுடைய ஓட்டு தான் புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சிக்கு அதிகமாக வரும். அந்த வகையில் தான் ஒரு புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சியா விஜய் கட்சிக்கு அதிக ஓட்டு போயிருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இன்னொன்று, தமிழ்நாட்டில் திமுக ஓட் பேங்க் அப்படிங்கிறது பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியிலிருந்து உருவானது. இன்றைக்கு விஜய் அவர்கள் ஜனநாயகனுடைய ஒரு நெருக்குதல், சிபிஐ விசாரணையினுடைய நெருக்குதல், இவ்வளவுக்கும் மத்தியிலும் அவர் கூட்டணிக்குள் வராமல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெளியில் இருக்கார். ஸோ களம் கடைசி வரை இப்படியே தான் இருக்க போதா, அவருக்கும் பாஜக எதிர்ப்போட்டுகள் சிதையும் என்று சொன்னால் விஜயனுடைய ஓட் பேங்க் இன்னும் கூடும். அந்த சி ஓட்டருடைய கருத்து கணிப்பினுடைய அடிப்படையில், இந்தியா டுடேனுடைய கருத்து கணிப்பினுடைய அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிகமான ஓட்டுகளை பகிர்வு செய்ய இருப்பது பெண்கள் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. புதிய வாக்காளர்கள், அதாவது முதல் முறையாக ஓட்டு செலுத்தக்கூடியவர்கள், இவருடைய ஓட்டும் அதிகமாக இருப்பதாக செலுத்தப்பட்டிருக்கு. இந்த சி ஓட்டர் கருத்து கணிப்பில் நாம் தமிழர் கட்சியும் குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கக்கூடிய தரவுகளும் வெளியாயிருக்கு. பார்க்கலாம். திமுக அதிமுக சமபலத்தோடு மோத போகிறதா, களம் மும்முனை போட்டியாக 4 முனை போட்டியாக கூர்மையடைய போகிறதா, இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்படியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.